ஹாய்! இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி தான். ப்ரெஷர் குக்கர்ல பண்ணா குழஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே தம் பிரியாணி தான் இப்போலாம் ரெடி பண்ணிடுறது. அதான் ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. அப்புறம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாவே இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். நான் தான் லாஸ்ட்டு. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் இதோட ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டே. நான் வந்து வேணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி நம்மளுக்கு தேவைன்ட்டு வாங்கிட்டேன். இதோட மெட்டீரியலும் குவாலிட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் யூஸ் பண்ணுற இந்த சால்ட் ஜாரும் புளி ஜாரும் வந்து 2 கிலோ பிடிக்குன்றதுனால ஜார் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பக்கத்தில் வைக்க முடியலன்றதுனால மேலே கீழே வச்சுட்டேன். நீங்கள் 1 கிலோ ஜார் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணி வச்ச உடனேமே அந்த இடம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கோங்க. அப்புறம் மஷ்ரூம் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட கோட்டா வரும்போது அது ஒரு ரவுண்ட் போவேன். அப்புறம் பசங்க மிச்சம் மீதி வச்சாங்கன்னா அதையும் சாப்பிட்ருவேன். இப்படி கொஞ்சமாக தாங்க சாப்பிட்றேன். இதுக்கே இப்படி வெயிட் போட்டே இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக குறைக்கணும்.